இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. பிரகியா, நீங்க என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டீங்க. என்னை விட்டு போயிட்டீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். இதுதான் சரி. நாம தான் சேர்ந்து வாழ்வோன்னு சத்தியம் பண்ணிருக்கோம்ல. நம்மளால இந்த உலகத்துல சேர்ந்திருக்க முடியலன்னா வேற உலகத்துல சேர்ந்திருக்கலாம்ல. அது இல்லை பிரகியா. ஆக்சுவலி என்னதான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. என் டைம் முடிஞ்சு போச்சா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையை தான் பேசுகிறேன். யதார்த்தத்தை சொல்கிறேன். நம்ம புக் இருக்கு இல்லையா, அதில் இந்த பேஜும் தான் எழுதியிருக்கு. இல்ல, ஒரு கதை முடிஞ்சதுன்னா இன்னொரு கதை உடனே ஆரம்பிக்கும். ஒரு புது புத்தகமே ஆரம்பிக்கும். இந்த கதையில நம்ம பிரிஞ்சதா எழுதவே இல்லை. நம்ம கதைக்கு முடிவே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க. இங்க பாரு, அது வந்து நம்ம கதை ஒன்றும் முடிஞ்சிடலையே. நம்ம கதையில நான் மட்டும்தான் இருக்க மாட்டேன். நீ இன்னும் ரொம்ப நாள் வாழணும். நீ அவர் என்னை கூப்பிடுறாரு. நான் போய் தான் ஆகணும். இல்ல இல்ல, நான் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு கண்டிப்பா நான் பேசுறது கேட்கும். கேட்பாரு, ஆனா ஒத்துக்க மாட்டாரு. அப்படின்னா சரி, என்னோட டைமே அவரை முடிச்சிட சொல்லுங்க. நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே. பிரக்யா, நீ உயிரோட வாழ்ந்தது ஆகணும். ஏன்னா நம்ம பொண்ணுங்களை நீ பாத்துக்கணும். நம்ம ஃபேமிலியை நீ நல்லபடியா பாத்துக்கணும். நீ வாழ்ந்தனா என்னோட உலகம், என்னோட குடும்பம் எல்லாமே நீங்க தான். நீங்க இருந்தா எல்லாமே இருக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போய் ஆகணும். தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாத. இப்படி பண்ணாத, என்னால தாங்க முடியல. நான் உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான் வந்து. அப்பதான் என்னால நிம்மதியா போக முடியும். என்னோட ஆர்டர் இது. நீங்க இங்க இருந்து போக கூடாது. இனிய இரு மலர்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.